ஓகே, ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? ஹலோ. விசிபிள். ஓகே. ஸோ ஸோ ஒவ்வொரு லைனும் எது எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வாய்ட் செட்டப் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், வாய்ட் செட்டப். ஆமாம், சர்வர் பிகின் வரையும் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு லைன் எதுக்காக இதாகுதுன்னு கொஞ்சம் டிஃபைன் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லோகேஷ், ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து. ஹலோ லோகேஷ். ஹலோ. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க லோகேஷ். கேக்குதா? கேக்குது லோகேஷ். அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ வாட்ச் செட்டப் வரைக்கும் எந்தெந்த லைன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்மளோட கண்டிஷன் வந்துட்டு வைஃபை தான் நம்மளோட கண்டிஷனு. அதனால வந்துட்டு ஆஸ் டிஃபைன் வைஃபைன்னு கொடுத்துட்டோம். ஆஸ் இன்க்ளூட் ஆஸ் டிஃபைன் இல்ல. As include. எதுக்காக வைஃபை டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்? ஏன்னா நம்ம பார்க்கறது இப்போ வைஃபை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வைஃபை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, அது ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கேரக்டர்ல வந்துட்டு நம்மளோட வந்து ஐபி அட்ரஸும் நம்மளுக்கு அது பாஸ்வேர்டும் கொடுக்குறோம். நம்ம அந்த இதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்துட்டு நம்ம வந்து அவுட்புட் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வந்து செலக்ட் பண்றோம். நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து 26 பின்னு, பட் ஆனால் 2 தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம கண்டிஷன் வந்து ஆஃப்ல கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறோம். ஓகே, நம்ம கண்டிஷன் வந்து ஆஃப்ல இருக்கணும். 27th வந்து இல்லை, நம்ம வந்து சும்மா ப்ரோக்ராமுக்காக பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட் இன்புட் வந்துட்டு 26th இது வந்து நம்ம 2, நம்மளோட பின் வந்து 2ல தான் இருக்கு இண்டிகேஷன். அந்த இது வந்துட்டு ஓகேவா. அடுத்தது வந்துட்டு நம்ம வாய்ட் செட்டப்ல வந்துட்டு சீரியல் பிகின் வந்து 9600 பதிலாக நிறைய இருக்கனால அந்த பவுட் வந்து 11,000, அதான் அந்த 1,15,200 கொடுக்குறோம். பின் மோட் வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணிட்டு எல்இடின்ற பில்டின்ன்ற இடத்துல வந்து நம்ம அவுட்புட் 26 கொடுத்துட்டு அதை அவுட்புட்டா நம்ம கொடுக்குறோம் பின் மோட்ல. அவுட்புட்ல கொடுக்குறோம். டிஜிட்டல் ரைட் வந்து நம்ம வந்துட்டு நம்ம என்ன கண்டிஷன்னா நம்ம லோல கொடுத்துருக்கோம், ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே. சீரியல் பிரிண்ட்ல வந்துட்டு கனெக்டிங் வந்து 2ல கொடுக்குறோம். ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சீரியல் பின்ல கனெக்டிங் 2ன்றது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு. சீரியல் பிரிண்ட் அடுத்த லைன்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா எந்த லைனோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்புட் என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு பிபின்னு நம்மள கொடுத்துருப்போம். அதான் நம்மளோட ஐடி, அது ஆண்ட்ராய்டு ஐடி, அது கொடுக்குறோம். அடுத்தது வந்துட்டு அது கனெக்ட் ஆன உடனே வைஃபை பிகின்ஸ் அப்படின்னு கொடுக்கும். பாஸ்வேர்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், என்ன பாஸ்வேர்டுன்றது. ஓகே, இதுதான் நம்மளோட இது. வைல் அப்படின்னா வைஃபை ஸ்டேட்டஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா டிலே, அதாவது வந்து 500 மில்லி செகண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் சீரியல் பிரிண்ட்ல. அடுத்தது திருப்பி வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னா திருப்பி அந்த இது வந்து திருப்பி ப்ரோக்ராம் வந்து இதாகும், ரன் ஆகும், திருப்பி கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ வாய்ட் செட்டப் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இதான் கண்டிஷன். ஓகே, இப்போ இதுதான் வந்து வாய்ட் லூப்பு. ஸோ வாய்ட் லூப்ன்றது வந்து கண்டினியூஸா வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அதுபடி பார்க்குறோம்னா வைஃபை கிளைண்ட் வந்து இந்த கிளைண்ட்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா.
இந்த வேரியபிள் என்ன ஆகுதுன்னா இந்த சர்வர் அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுது. சர்வர்னா நம்ம அங்க ஒய்ஃபைய வந்து ஒரு சர்வர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அதோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சரி. check பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து சர்வர் நம்ம கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒன்னுன்றது வந்து ஸ்டோர் ஆகும், கனெக்ட் ஆகலைன்னா 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப அப்புறம் ஒண்ணுன்னா எப்படி நம்ம ஆனா எதுவுமே தரலையே, ஒண்ணுன்னு எப்படி எடுத்துக்கோம் அது? இந்த சர்வர் அவைலபிள்ன்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஸோ ஓகே, அந்த கண்டிஷன்ல சொல்றீங்க. இதுல ஓகே, வந்து ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணுது. ஸோ இங்க வந்து என்னென்னலாம் வந்து இந்த கிளைண்ட்ல என்னென்னலாம் வரும்னா, சர்வர் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றது வரும். நெக்ஸ்ட் இந்த கிளைண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்ல வரும். கிளைண்ட்ன்றது என்னன்னா, நான் அன்னைக்கு சொன்ன சர்வர் அண்ட் கிளைண்ட், ஹெச்டிடிபில சர்வர் ஒன்று இருக்கும், கிளைண்ட் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இங்க செக் பண்ணுது, சர்வர் அவைலபிளா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுது. அதோட அந்த சர்வரோட டீடைல், அந்த ஐபி அட்ரஸ், அந்த யூஆர்எல் எல்லாமே வந்து இந்த கிளைண்ட்ன்ற ஒரே விஷயத்துல இதாகி ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வைஃபை கிளைண்ட்ன்றது நம்ம கொடுக்கணுமா, இல்ல வைஃபை அந்த கிளைண்ட்டுக்கு பதில் வேற ஏதாவது கூட? இல்ல நான் இல்ல ஜெனரலா இது வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒய்ஃபை கிளைண்ட்ன்றத இப்ப ஸோ இது வந்து இதை ஃபங்க்ஷன் வந்து நம்ம மாத்த முடியாது. மாத்த முடியாது. இங்க ஒய்ஃபை கிளைண்ட் கொடுத்தாதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும், இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ இது டிஃபால்ட் ஒன்று. ஸோ இது நீங்க இந்த லைனை, ஸோ இந்த பேசிக்கா இந்த ஒய்ஃபை பிகின, சர்வர் பிகின, இதெல்லாம் டிஃபால்ட் லைன். ஸோ இது ஓகே. ஸோ இது எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை எடுத்து காப்பி பண்ணிட்டு ஸோ அதுல சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதுல இதெல்லாம் வந்து டிஃபால்ட். புரியுது. நம்ம எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும் எங்க எது வரணும்னு. ஆமா. ஸோ இதை நம்ம எடிட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த லைன் இதான் பண்ணுது, பட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளைண்டோட டீடைல்லாம் இங்க வந்து ஸ்டோர் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் லூப்ல என்ன பண்ணுது அப்படின்னா, கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆயிருச்சுன்னா இங்க ஒன்னுன்னு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு. கிளைண்ட் கனெக்ட் ஆகலைன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ கிளைண்ட் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்னதுன்னா இந்த ட்ரூ ஆகி இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் வரும். இந்த லைன் கொடுக்குது பாத்தீங்களா? இந்த லைன் எங்க எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். இஃப் வந்து இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்ன்றது. அதான் இந்த கிளைண்ட் வந்து ட்ரூ ஆயிருச்சு, ஏன்னா இப்ப சர்வர் கனெக்ட் ஆயிருச்சு, அப்ப இது ட்ரூ ஆயிருச்சு, அப்ப இது வந்து இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுதுன்னா கரண்ட் டைம் என்னன்றத கால்குலேட் பண்ணுது. அதாவது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட். இப்ப நீங்க ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணது, ரீஸ்டார்ட் பட்டன் இது பண்ணதும் செகண்ட் 1 ஆரம்பிக்குது. ஸோ இந்த கரண்ட் டைம், இந்த மில்லி இஸ் இருக்குல்ல, MILLIS இருக்குல்ல, ஸோ இதுல வந்து கரண்ட் டைம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுல இருந்து என்ன செகண்ட் ஆயிருக்கு அப்படின்றது கால்குலேட் ஆகி வரும். ஸோ இதையும் கோ டு டெஃபினிஷன் போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் டைம், ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஆரம்பிக்குது அப்படின்றது இங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லைன் என்னன்னா, கரண்ட் டைம் என்ன, ப்ரீவியஸ் டைம் என்ன, அதாவது கிளைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சுல, கிளைண்ட்ன்றது சர்வர். ஸோ இந்த சர்வர் கனெக்ட் ஆனதுக்கான டைம் என்ன, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கிளைண்ட் கனெக்ட் ஆனதுக்கான டைம் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிலே கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதை நம்ம அவ்வளவா கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் சீரியல் பிரிண்டர்ல நியூ கிளைண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு கரண்ட் லைன் அப்படின்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன வர்றாங்கன்னா, ஒயில்ல கிளைண்ட் கனெக்டட், ஸோ அண்ட் அப்படின்றது ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைனரி ஆப்ரேஷன்ல. ஸோ 0 0 0 நீங்க கேட் ஆப்ரேஷன். இந்த சீரியல் பிரிண்ட்ன்றது காமனா எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குன்னா நம்ம அங்க இருந்தே தான் இங்க இன்புட்டே எழுதுறோம். கரெக்டா? இன்புட் இல்ல, எங்கன்னா கொஞ்சம் மேல போங்களேன். ஏன்னா இது நான் தெரிஞ்சு இப்பவே கேட்டதான். இப்ப இந்த இடத்துல எழுதுறதுக்கு நம்ம இங்க கீழே கொண்டு வரோம் இல்லையா? சீரியல் பிரிண்ட் இஃப் நியூ கிளைண்ட்னு இருக்கு இல்லையா? ஆமா. அது எப்படி அது நியூ கிளைண்ட்னா SSIDன்னு கொடுத்துட்டோம், திருப்பி நம்ம நியூ கிளைண்ட்னு ஏன் நம்ம கொடுக்குறோம் அந்த இடத்துல? அதாவது இங்க நியூ சீரியல் டாட் பிரிண்ட் இன்லைன்னு கொடுத்து SSIDன்னு கொடுத்துருக்கோம் அந்த 40th லைன்ல. திருப்பி வந்து ஆமா, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதான் நம்மளோட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். சீரியல் பிரிண்ட்ன்றது நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக பிரிண்ட் பண்றோம்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
சரி. ஆனா கண்டிஷன் இங்க வந்து 60th லைன்ல சீரியல் டாட் பிரிண்ட் லைன் திருப்பி நியூ கிளையண்ட்னு ஒண்ணு சேர்க்கிறோமா? இங்க இப்ப எதுக்காக அப்படி கொடுக்குறோம்? இருந்ததுன்னா சேர்க்கிறோம். அதான் நியூ இதை வந்து எதுவும் கண்டிஷன் பண்ணல. இங்க கிளைண்ட் ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா. கனெக்ட் ஆயிடுச்சுன்றதுக்காக என்னன்னா இது வந்து ஒரு நியூ கிளைண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ நீங்க உங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுவீங்க. லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி இந்த ஐபி அட்ரஸ் டைப் பண்ணீங்கன்னா அது ஒரு கிளைண்ட். இப்போ மொபைல ஓகே. கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் ஒவ்வொரு டைமும் கிளைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஓ இப்போ சரி சரி. ஸோ அந்த மாறிக்கிட்டே இருக்குன்னா இது நியூ கிளைண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது ஓல்டு ஓகே. கிளைண்ட் இல்ல, இது நியூ கிளைண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்காக நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்றீங்க, மொபைல்லயே ரெண்டாவது டேப் ஓபன் பண்ணி ரெண்டாவது டேப்ல இருந்து நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னு ரெண்டாவது டேப் ஓபன் பண்ணீங்கன்னா அது வேற கிளைண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரே டேப் ஓபன் பண்ணி பண்ணீங்கன்னா அது சேம் கிளைண்ட். ஸோ ஒரு நியூ டேப் ஓபன் பண்றீங்க இல்ல குரோம்ல ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஓப்ரா மினி அந்த ப்ரௌசர் ஓபன் பண்றீங்கன்னா அது நியூ கிளைண்ட். ஸோ இங்க இது ஓகே ஆயிடுச்சுன்னா இது நியூ கிளைண்ட் பிரிண்ட் பண்றீங்க நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன பண்ணுதுன்னா கிளைண்ட் கனெக்ட் ஆயிருச்சா இல்ல கரண்ட் டைம் என்ன அப்படின்றது செக் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. மீன்ஸ் தட் இது வந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து டிலே கிரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு டிலேக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுறது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது ஏற்கனவே இம்பில்டா கோட்ல இருக்கும், நீங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா. நீங்க அது அது எதுக்காக வருது அப்படின்றது ஃபியூச்சர்ல வந்து அந்த டிலே டைம் எதுக்காக வேணும்ன்றது வேற ப்ராசஸ்ல வரும். ஸோ அப்போ வந்து இந்த டிலே டைம் எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க கேரக்டர் சீல் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளைண்ட்ல இருந்து ரீட் ஆகுது பாத்தீங்களா, கிளைண்ட் டாட் ரீட் அப்படின்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. ஸோ கிளைண்ட்ன்றது நீங்க உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி ஐபி அட்ரஸ் டைப் பண்றீங்க பாத்தீங்களா. ஸோ ஸோ அந்த இதுல இருந்து என்ன ரீட் பண்றீங்களோ கிளைண்ட் இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த ESP32க்கு ஒரு கமாண்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த கமாண்டு இல்லை ஸ்ட்ரிங் மெசேஜ் இல்லை ஒரு மெசேஜை ரீட் பண்ணி அதை சி அப்படின்ற கேரக்டர் வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுது. அந்த சிஏ இங்க சீரியல் டாட் ரைட்ன்றது பார்த்தீங்களா, அதுல வந்து பண்றாங்க. சீரியல் டாட் பிரிண்ட் சீரியல் டாட் ரைட் ரெண்டுமே ஒண்ணுதான். பிரிண்ட் ரைட், ரைட்ன்றது வந்து சீரியல் மானிட்டருக்கு ரைட் பண்றது, ரீடுன்றது சீரியல் மானிட்டர்ல இருந்து ரீட் பண்றது. ஓகேவா? ஸோ இது டிஃப்ரெண்ட். பிரிண்ட்னு கொடுக்கலாம், பட் இது வந்து இதை கரெக்டா யூஸ் பண்றது வந்து இங்க ரைட் தான் கொடுக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட் சி வந்து ஸ்லாஷ் நியூ லைன், அதாவது நியூ லைனா இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் வந்திருக்கான்னு பாக்குது. ஸோ அது கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்குள்ள உள்ள எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுல இருந்து இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கான கோட். நீங்க இப்போ ஓபன் பண்ணதா அங்க வந்து எல்இடி வந்துச்சு பாத்தீங்களா, எல்இடி அதாவது ESP அது வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கான கோட். ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து செக்கிங், கனெக்ஷன் செக்கிங்காக யூஸ் பண்றாங்க. அதாவது HTTP ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா HTTP கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல் வெப்பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது 200 ஓகே அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணும். ஸோ அது சென்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இந்த 4 லைனை வந்து செக் பண்றதுக்கான கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சா இல்லை கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஸோ இங்கே தான் வந்து யூஆர்எல் செக் பண்ணுது. ஸோ ஓகே, உங்க ஸ்கிரீன் ஓப்பன் எல்லாமே இதில் தானே இருக்கு, கனெக்ஷன் தானே இருக்கு உங்க இதில். இது நம்ம ESP32 ஆமா ஆமா. பக்கத்துல தான் ரெடியா தான் வச்சிருக்கேன். ஓகே, அதை கனெக்ட் பண்ணி அந்த கோடு நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஷேர் ஓகே, நீங்க அந்த ஹாஸ்ட் மட்டும் எடுத்துருங்க, பார்ட்டிசிபேட். அது பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, விசிபிள். விசிபிள். இப்போ அப்லோட் பண்ணுங்க, கோட் அப்லோட் பண்ணுங்க.
இப்போ எனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ண முடியுமா? இது வெளியில நெட்ல இதுல இருந்து குரோம்ல இருந்து. பண்ணலாம். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ இல்ல எனக்கு இப்ப நீங்க லிங்க் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமா. நான் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பண்ணலாம். உங்களுக்கு என்ன நீடோ அத நீங்க அப்படியே அதுல டைப் பண்ணி நீங்க வந்து பண்ணிட்டு நான் எடிட் பண்ணனா நான் பண்ணிக்கலாம். ஆமாமாமா. ஓகே, சீரியல் மானிட்டர் போணுமா? சரி மாட்டிருப்பாங்க. ம். இந்த அட்ரஸ் காப்பி பண்ணுமா? இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணுங்க. ஓகே. அதை வெப் ப்ரௌசருக்குள்ள போங்க. ஓகே. ஓகே. என்ன பண்ணும்? இப்போ ஆன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஒரே ஒரு டைம் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிட்டு இங்க /26/on இருக்கு பாத்தீங்களா? ஐபி அட்ரஸ் போட்டு மேல வெப்சைட் லியர் 26, இருக்கு பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து இந்த வெப் ப்ரௌசர் உங்க ESP32க்கு சென்ட் பண்ணுது. ஓகே. ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராம்குள்ள வாங்க. உங்க ப்ரோக்ராம்ல ஓகே, இதுல அந்த கீழே அந்த 80th லைன் கொஞ்சம் மேல போங்க. எந்த லைன்? 80. 80. ஆமா, கொஞ்சம் மேல போ. மேல கோட் அப்படியே மேல எடுத்துட்டு போங்க. ஸோ இப்போ கெட்டுன்னு ஒன்று இருக்கு, புட்டு போஸ்ட் அப்படின்னு ஒரு 3 கமாண்ட் இருக்கு. கெட்டு போஸ்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கெட் அப்படின்றது என்னன்னா அந்த வெப்சைட்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறது. ஓகேவா? போஸ்ட் அப்படின்றது என்னன்னா அந்த வெப்சைட்டுக்கு நீங்க டேட்டாவை சென்ட் பண்றது. ஓகே, இதான் கெட்டு போஸ்ட் ரெண்டோட டிஃபரன்சியேஷன். கெட்டுன்றது வெப்சைட்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, போஸ்ட்ன்றது வெப்சைட்டுக்கு டேட்டாவை அனுப்புறது. ஸோ இப்போ நீங்க இதுபடி கெட்டு கொடுத்துட்டு ஹெடர் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா முன்னாடி இருக்கிறது. ஸோ எந்த லைன் சொல்லுங்க? 80. ஆமாமா, 80ல ஹெடர் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? அதுல get/26/on அப்படின்றது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கமாண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்ப அங்க இருந்து அதான சென்ட் பண்ணது. இப்ப நீங்க அந்த வெப்சைட்குள்ள போங்க, அதே தான் சென்ட் பண்ணணும். /26/on இங்க கெட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்களா? ஸோ /26/on இருக்கா? ஆமா, கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆஃப்னு கொடுத்து ரன் பண்ணா ஆஃப்னு வரும். அந்த நீங்க 84 இருக்கு பாருங்க. 84ல என்ன கொடுக்குது? 26/off வருதா? ஓகேவா? ஸோ இதான் இந்த கமெண்ட் இங்க வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 80 லைன்ல /26/on இருக்கா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சீரியல் பிரிண்ட்ல GPIO 26 on அப்படின்றது வந்துருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவுட்புட் 26 ஸ்டேட் அப்படின்ற வேரியபிள் ஆன் அப்படின்னு மாறிடுச்சு. இங்க 82 லைன் பாருங்களேன், அவுட்புட் 26 ஸ்டேட். அவுட்புட் ஸ்டேட் ஆமா, 26 ஸ்டேட் வந்து ஆன் மாறிடுச்சு. ஸோ அந்த அவுட்புட் 26 ஸ்டேட்ன்றதை எங்க பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இதை நான் வச்சுக்காங்க. இப்போ வந்து 26 வந்து ஆன் ஆயிடுச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவுட்புட் 26 ஸ்டேட். ஏன்னா இப்போ எல்இடி ஆன் பண்ணணும்ன்ற கண்டிஷன் இங்க வந்துருச்சு. ஆமா, இப்போ வந்து ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல இருக்கா? வந்துருச்சு. நெக்ஸ்ட் கீழே 83 லைன் பாருங்களேன், டிஜிட்டல் ரைட் அவுட்புட் 26, ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா?
ஆ இது வந்து என்ன பண்ணுன்னா 26 லைன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அவுட்புட் 26 என்னது, பின் 2. ஆமா பின் 2 ஸோ அப்ப 26 பின் 2. அப்ப அந்த பின் 2 ஹை பண்ணிருச்சு இப்ப. ஓகேவா, இப்ப புரிஞ்சதா? இப்ப ம் என்ன பண்றோம், ஸ்லாஷ் 26 ஸ்லாஷ் ஆன்னு வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்றதுனால சீரியல் டாட் பிரிண்டர்ல ஜிபிஓ 26 ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட் ம் 26 வேரியபிள் ஆன் அப்படின்ற ஸ்ட்ரிங் மெசேஜா வந்துருச்சு. டிஜிட்டல் ரைட்ல வந்து நம்ம அந்த பின்னை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஓகேவா, இது நடந்துருச்சா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க அந்த வெப்சைட்குள்ள போங்களேன். ஸோ இப்போ நீங்க ஆன் ப்ரெஸ் பண்ணது இந்த ஆன் பட்டன் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆஃப் ஒன் மாதிரி கிரீன் கலர்ல இருந்து மேல கிரே கலரா மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆ. ஸோ இதுக்கு கோடிங் இதுல எழுதியிருக்கல, நம்ம ESP32 தான் எழுதிருக்கோம். ஸோ இந்த பட்டனை எப்படி மாத்துறது அப்படின்றது இப்போ நம்ம அங்க பார்க்க போறோம். இப்போ கோடிங் போவாங்க, கோடிங்ல கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. கொஞ்சம் மேலே போங்க. இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டிடி டாக்குமெண்ட் டைப் இதுதானே? ஆ ஓகே. இங்க 115 லைனுக்கு வாங்களேன். 115. ம் கொஞ்சம் மேலே மேலே போங்க, மேலே போங்க. ஓகே. இப்போ 115 ஃபிஃப்த் லைன் என்ன சொல்லுது பாருங்க. அவுட்புட் 26 ஸ்டேட் வந்து ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த கிளைண்ட் பிரிண்டர்ல 26 ஸ்லாஷ் ஆன் ஒரு ஒரு கமெண்ட் எழுதிருக்காங்களா, கிளைண்ட் பிரிண்டர் போட்டு PAHRF ஸ்லாஷ் 26 ஆன் ஆமா பட்டன் கிளாஸ் பட்டன் ஆன், ஸோ இப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த கமெண்ட் ரன் ஆகுது. ஆனா நம்ம இப்ப ஸ்டேட் என்னது, ஆன், அப்படித்தானே? ஆமா ஆன். ஸோ இப்ப ஆன்னா இப்ப இந்த 115 லைன் ஒர்க் ஆகுமா? ஒன் 115 லைன் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவுட்புட் 26 ஸ்டேட் மேல என்ன இருக்கு, ஆன் இருக்கு. ஒரு கரெக்டா? நிமிஷம் மேல சொல்றீங்களா? மேல நீங்க இங்க இங்க கீழே 81th லைன் வாங்க. சாரி, 82th லைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவுட்புட் 26 ஸ்டேட்ல ஆன் மாத்திட்டோமா? இங்க ஆன் கொடுத்துருக்கேன். ஆமா ஆன் நம்ம இங்க மாத்திட்டோம். இப்ப அங்க அந்த லைன் வாங்க, 115க்கு வாங்க. இங்க ஆஃப்னு இருக்கு. ஆஃப் இருக்கு. அப்ப இஃப் வந்து ஒர்க் ஆகாது. இப்ப என்ன ம் ஒர்க் ஆகும், எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இஃப் ட்ரூ கிடையாதுல்ல. இஃப் வந்து ஆன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவுட்புட் 26 ஸ்டேட் ஆன் இருக்கணும். ஆனா சாரி, ஆஃப்னு இருந்தாதான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எல்ஸ்ல ஒர்க் ஆகுது. ஸோ எல்ஸ்ல இருக்கிறத பாருங்களேன். எல்ஸ்ல என்ன எழுதியிருக்காங்க, ஸோ ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்களா 118ல? ஆமா 118. 118ல எல்ஸ் கண்டிஷன் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு இதுல ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? ஆஃப்னு இருக்கு. ஆமா இதுலயும் ஆஃப் இருக்கு. ஓகேவா. இப்ப நம்ம நேம் மாத்துவோமே. இங்க 116th லைன்ல கேப்ஸ்ல ஆன் எழுதியிருக்காங்க பாருங்களேன். ம் அந்த ஆனுக்கு முன்னாடி எல்இடி ஆன்னு டைப் பண்ணுங்க. ஆனுக்கு முன்னாடி எல்இடின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. எல்இடி கேப்ஸ்ல எல்இடி ஸ்பேஸ். ம். கீழே அதே மாதிரி இங்க ஆஃப்னு கேப்ஸ்ல இருக்கா? அதுக்கு முன்னாடி எல்இடி ஆஃப். ஓகேவா. இப்ப கோட் அப்லோட் பண்ணுங்க. இப்ப சீரியல் மானிட்டர் ஓபன் பண்ணுங்க.
ஓப்பன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. ம். இப்போ இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணுங்க. நியூ டேப் ஓப்பன் நியூ டேப். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுங்க. என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா எல்இடி ஆன். எல்இடின்ற ஒரு ஆல்பபெட் வந்து இங்க வந்திருக்கு. நீங்க அங்க என்ன டைப் பண்றீங்களோ அதை அப்படியே இந்த அதை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இங்க மாறிடுச்சா? எல்இடி ஆன் எல்இடி ஆஃப்னு மாறிடுச்சா? ஆமா. ஸோ நீங்க அங்க இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுங்களேன். மறுபடியும் ஆன் பண்ணுங்க. ஸோ இங்க மேல பாத்தீங்களா ஜிபிஐஓ 26 இருக்குல்ல, மேல அந்த எல்இடி ஆனுக்கு மேல ஜிபிஐஓ 26 ஸ்டேட் ஆஃப் இருக்கு பாருங்க. இந்த எல்இடி ஆனுக்கு மேல ஜிபிஐஓ 26 இருக்கா? ஆமா. எங்க இருக்காங்க? இருக்கு. அதுல ஸ்டேட் ஆஃப் இருக்கா? ஆமா. ஸோ இப்போ எல்இடி ஆன் பண்ணுங்களேன். இப்போ பாருங்க மேல ஸ்டேட் ஆன் மாறிச்சா? ஸோ இந்த லைன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். நீங்க கோடிங்க்கு போக, கோடிங்ல ஸ்டேட் ஆன் அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதோ இருக்கு. ஜிபிஐஓ இருக்கு. இல்ல அங்க இல்ல. ஜிபிஐஓ இருக்குல்ல, இதோ இருக்கு. இல்ல அங்க 26 ஆஃப். இல்ல அங்க இல்ல. ஜிபிஐஓ ஆன்னா இதோ இருக்கு பாருங்க. இல்ல அது வந்து பிரிண்ட் சீரியல்ல பிரிண்ட் பண்ணுது. இங்க வந்தீங்கன்னா இங்க 113 லைன் பாருங்க. 113 இதோ இருக்கு ஸ்டேட். ஸ்டேட். ஸோ ஸ்டேட் பிளஸ் அவுட்புட் 26 ஸ்டேட் இங்க பிரிண்ட் ஆகுது. அவுட்புட் 26 ஸ்டேட் வந்து என்ன ஆன் இருந்துச்சுன்னா ஆன் பிரிண்ட் ஆகும், ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃப் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இங்க ஸ்டேட் இருக்குல்ல, அது ஸ்டேட் இருக்கிறத எடிட் பண்ணுங்க. எல்இடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. புரியல. அந்த ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் இருக்கிறத எடுத்துட்டு எல்இடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. இங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. மறுபடியும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அந்த லைனுக்கு முன்னாடி பிளஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டேட் இருக்குல்ல. இல்ல 113 இல்ல வேற? 113லயே வந்து அந்த பிளஸ் அது சைடுல வாங்க. ST18 எழுதியிருக்கா? அத பிளஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வாங்க. லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல ஸ்டேட் இருக்கா? ஆமா. ஸோ அந்த இதை அப்படியே எல்இடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு மாத்துங்க. அந்த ஸ்டேட்டை டெலிட் பண்ணிட்டு எல்இடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு மாத்துங்க. ஸோ இது வந்து அப்படியே அங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் சொல்றேன் எங்கெங்கெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணா அங்க யூஐல சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ நீங்க டைப் பண்ணி அங்க கூட மாத்திக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டுக்கும் இங்கேக்கும் இருக்கிற சேஞ்சஸ். இதுதான் இந்த ரெண்டு தான் கனெக்ட் ஆகுது. மேல இருக்கிற மற்றதெல்லாம் வந்து டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் கலரு. மேல போங்க, கொஞ்சம் மேல போங்க. கொஞ்சம் கீழே வாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இங்க கொடுத்துருக்காங்க ஸ்டே இந்த 104th லைன்ல இருந்து பாருங்களேன். 104. ஓகே. ஸோ 104th லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் என்ன, டிஸ்பிளே, அப்புறம் அந்த பட்டன் 105ல பாத்தீங்கன்னா பட்டனு, பேக்ரவுண்ட் கலரு. ஸோ இங்க AS4 CA5 F50 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கலரோட ஹெக்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா இங்க பட்டன் 2 பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுவும் வந்து இங்க நீங்க லைன் இங்க 5555 இருக்கு பாத்தீங்களா? சேஞ்ச் பண்ணுங்களேன். 107th லைன் 107th லைன் கலர்ல 55 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையும் ரெண்டு இதை டிலீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 இதை டிலீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 11 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அப்லோட் பண்ணுங்க. ப்ரோக்ராமா அப்லோட் பண்ணுங்க.
ஹலோ. கரெக்ட் ஆயிடுச்சா? கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க. செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்களேன், செகண்ட் பட்டன். இப்போ பாருங்க. இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா கலர் ஆஷ் கலர்ல இருந்து வேற கலர் மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆஃப் பண்ணும்போது ஆஷ் கலர் வந்துச்சு, இப்போ கலர் வேரியேஷன் ஆயிருக்கா? இப்போ நீங்க அங்க எல்இடி ஸ்டேட்னு இருக்கிற இடத்துல எல்இடி ஸ்டேட்னு மாறிடுச்சா? ஓகேவா? இப்போ நீங்க அந்த கோடிங்குள்ள போங்க. ஸோ இதுதான் இந்த லைன் பண்ணுது. இந்த 104ல இருந்து 107 வரைக்கும் இருக்கிறது பேசிக் HTML கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கலர் சைஸை மாத்திக்கலாம், இது மாத்திக்கலாம், கலர் மாத்திக்கலாம், இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். ஸோ இது வந்து HTML HTML அந்த வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு நீங்க HTML கோர்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த பேஜ்ல எடிட் பண்ண முடியும். ஸோ இது உங்க கன்சர்ன் கிடையாது. இது வந்து வெப்சைட் டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லைன்லாம் கொடுத்துருவாங்க. அந்த லைனுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும், client.println அப்படின்னு மட்டும் நீங்க கொடுக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு லைனா இந்த ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய லைன் வரும். இப்போ நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்களேன். அதுல நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேசிக் HTML பேஜ் அப்படின்னு கொடுங்க. HTML கோடு. கோடு பேஜ் இல்ல கோடு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. கீழே வாங்களேன், கீழே வாங்க. மேல வாங்க. ஸோ கொஞ்சம் மேல. இதுதான் வந்து பேசிக்கான HTML ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? வெப்சைட் டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி லைன் பை லைனா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைனுக்கு முன்னாடி அந்த இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போங்க. இந்த மாதிரி ஒரு லைனா வரும். நீங்க உங்களோட ஒர்க் என்னன்னா இப்போ ப்ரோக்ராம்குள்ள போங்களேன். அதுக்கு முன்னாடி client.println அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட் ஓபன் பண்ணி அதுக்குள்ளக்க ஒவ்வொரு லைனா நீங்க எப்படி எழுதிடணும். அவ்வளவுதான். ஸோ இதான் உங்களோட ஜாப். உங்களோட ஜாப் வந்து இந்த ESP 32க்குள்ள அந்த கோடை எம்பெட் பண்ணணும். அதுதான் உங்க ஜாப். பட் இது எழுதுறது உங்களோட ஒர்க் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க IoT டெவலப்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு HTML கோட் கொடுப்பா, நான் வந்து அதை எம்பெட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க இந்த இதை கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி client.println அப்படின்னு மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ நீங்க மேல போங்க, கொஞ்சம் மேல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து get/26/on அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா ஆன் ஆகுது. இப்போ அதே இது get/ நீங்க 84th லைன் பாருங்களேன், get/26/off அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? அவுட்புட் ஸ்டேட் ஆஃப்னு மாறும். 87th லைன்ல பாருங்க, அவுட்புட் 26 லோன் மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆஃப்னு கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா எல்இடி ஆஃப் ஆகும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஆனு அந்த 20/26/on வந்துச்சுன்னா ஆன் பண்ணும், /26/off வந்துச்சுன்னா எல்இடி ஆஃப் பண்ணும். ஸோ இங்க ஸ்டேட் வர்றதுனால கீழே வரும். கீழே வந்து ஆன் ஆஃப்னா இந்த கமாண்ட் இங்க ESP 32ல இருந்து அங்க போய் அங்க இருந்து வந்து இந்த பேஜ் வந்து GPI I1 கொடுத்துருக்காங்களா, அது நம்ம வேற எதனா கூட கொடுக்கலாமா? அது வந்து பிரிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரிண்ட் பண்றோம். சீரியல் பிரிண்ட்டுக்குள்ள என்னென்னலாம் கொடுக்குறோமோ அது நமக்கு தெரியும். நம்ம அந்த சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். சீரியல் பிரிண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் புரியுதுல உங்களுக்கு, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு? நம்ம சி ப்ரோக்ராம்ல printfன்னு எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம யூசர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அது கொடுக்குறோம். ஸோ சீரியல் பிரிண்டர்ன்றது நம்ம இங்க GPIO 26 ஆன் ஆயிருச்சு, GPIO 26 பை எல்இடி ஆன் எல்இடி ஆஃப் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற ஓகே எல்இடி ஆன் ஆயிருச்சுன்னு நம்ம எல்இடி பார்த்தாலும் தெரியும், நம்ம சீரியல் மானிட்டரை பார்த்தாலும் ஓகே எல்இடி ஆன் ஆயிருச்சுன்ற கண்டிஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோடு ஒர்க் ஆகிறதுக்கான பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கோடு டவுட் இல்ல எனக்கு ஒரு இது. ஆனா ஃபுல்லா இப்போ எனக்கு எழுத சொன்னீங்கன்னா எழுத தெரியல. எடிட் வேணா நான் பண்ணலாம். எடிட்டர் நம்ம கோடிங்ல ஃபுல்லா நம்ம எழுதணும்ன்ற அவசியமே இல்லை. நம்ம IoT டெவலப்பர்ஸ் போயிட்டோம்னா
நம்ம வந்து எடிட் தான் பண்ணணும். அது எங்க எடிட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபுல் லைனும் நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ளக்க நம்ம நிறைய லாஜிக் இன்க்ளூட் பண்ணணும். இப்ப நீங்க எல்இடி ஆன் ஆயிருச்சுன்றதுக்கு பிறகு ஒரு எல்இடி ஆன் ஆகணும், நெக்ஸ்ட் மோட்டார் ஆன் ஆகணும், மோட்டர் இவ்வளவு டைம்ல ஒர்க் ஆகணும் அப்படின்ற சில கண்டிஷன் நம்ம எழுதணும். இல்ல ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வரணும், டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து டேட்டா வந்து எனக்கு வெப் சர்வர்ல ஷோ பண்ணணும் அப்படின்றது அது ஒரு டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி கோடிங்லாம் நம்ம தான் எழுதணும். இது பேசிக் டெம்ப்ளேட். இந்த பேசிக் டெம்ப்ளேட்டை நம்ம வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி கோடிங் எழுதணும். அதுதான் நம்மளோட வேலை. இது பேசிக் கோடிங். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேஷனை வந்து ஆட் பண்றது நம்ம ஒர்க். எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப வந்து இது ஒரு இன்புட்டுக்கு தான் எடுத்திருக்கோம், கரெக்டா? ஆமா 2ன்றது ஒரு இன்புட் தான். ஆமா இப்போ ஒரு 10 இன்புட்டுக்குன்னா இது ஃபுல்லா எழுதி முடிச்சிட்ட பிறகு அடுத்த 2வது இன்புட்டுக்கு நான் இதே மாதிரி எழுதணும். இதே மாதிரி /26 பிறகு மறுபடியும் இந்த லைனும் எழுதணும், கீழையும் அதே மாதிரி எழுதணும். கீழையும் ஒவ்வொரு பட்டனையும் நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இப்படி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா இப்போ நம்ம வந்து டூன் நம்ம கொடுத்துட்டோம் இங்க, ஆமா ரைட்டுங்களா? ஆ. இப்போ நம்ம இங்கேயே ஆட் பண்ணலாமா? அடுத்த இன்புட் இங்க ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிட்டு கீழையும் எல்லா லைனையும் நீங்க இன்க்ரீஸ் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து கண்டினியூஸா எழுதிட்டே வரணும். அது என்னென்ன ஆமா. வேலை பார்க்க போகுதுன்ட்டு இன்புட் ஆமா நான் ஆமா கொடுக்கணும். ஆமா அதான் ஆமா கேக்குறேன். அதுவும் கொடுக்கணும். கீழையும் நீங்க லாஜிக்ல எழுதணும். கீழே வாங்க கீழே வாங்க. கீழே இங்கே பாருங்க. இங்க 26 27னா இதுக்கு நான் 28க்கு என்ன கண்டிஷன், 29க்கு என்ன கண்டிஷன் நான் எழுதிட்டே வரேன். 30 என்ன கண்டிஷன் எழுதணும். அப்படியே கீழே இன்னைக்கு கீழே வாங்க. இங்கே பட்டன் 1 மேல பாங்க. மேல 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 கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல 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 மேல. ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ மீட்டிங் கட் ஆகும், மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்க அந்த பட்டன் 105ல பட்டன் 107ல பட்டன் 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி நீங்க இங்கதான் பட்டன் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி 10 பட்டன் கிரியேட் பண்ணணும். 10 பட்டனுக்கும் நீங்க கீழே இங்க எழுதிருக்காங்களா, கிளைண்ட் அவுட்புட் 26 115ல வந்து அவுட்புட் 26 ஸ்டேட் இருக்குல்ல, அதே மாதிரி 27 எழுதணும், 28 பின்னுக்கு எழுதணும், 29 பின்னுக்கு எழுதணும். ஸோ இந்த மாதிரி எல்லா லைனுக்கும் எழுதணும். ஓகே, எனக்கு வந்து இன்னொரு பின் இருந்ததுன்னா அதே மாதிரி இந்த காமா ஓபன் பண்ணி நான் திருப்பி இது அப்படியே மறுபடியும் இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த 26 இருக்கிற இடத்துல 28 மாத்த போறீங்க. ஏதாவது இந்த எல்இடி ஆன் பிறகு மோட்டார் ஆன் அப்படின்றத மாத்த போறீங்க. அவ்வளவுதான். சரி, எனக்கு இப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு நாளைக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு எனக்கு கொடுங்க, எனக்கு இது வேணும் என்ன